ஆல், என்னோட பேர் ஷாலினி. இந்த வீடியோவில் நான் பிளாஸ்டிக் ஃப்ரீ இந்தியா பற்றி தான் பேச போகிறேன். அதாவது நெகிழி இல்லாத இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு லெட்டின் வேர்ட் 1855 டெவலப் ஆச்சு. பிளாஸ்டிக் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிளாஸ்டிக்கில் பாட்டில்ஸ், கவர்ஸ், சேர்ஸ் நிறைய இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக்கோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது பிளாஸ்டிக்கோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் பார்க்கலாம். டிமெரிட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது மண்ணுக்குள்ளே போகிறனால அது சீக்கிரமாக மக்காது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மண்ணோட வளம் வந்துட்டு நல்லாவே கெடுது. முக்கியமாக அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதுங்களுக்கு பிளாஸ்டிக்னால் என்னன்னே தெரியாது. அப்படி தெரியாமையே சாப்பிட்ருதுங்க. ட்ரைனேஜில் போய் அடைச்சிருது. அப்படி ஆகிறனால கொசு உற்பத்தி ஆகும். நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணலைன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் வரும். பிளாஸ்டிக்ஸோட மெரிட்ஸ் பார்க்கலாம். பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கால் மேடான பொருட்கள்லாம் நமக்கு வீட்டு வேலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கிச்சனில் யூஸ் பண்ணுற பவுல்ஸ், ஸ்பூன்ஸ் இதெல்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற விஷயம்தான். சீக்கிரமாக உடையாது, லைட் வெயிட்டாக இருக்கும். டாப்பிக்கே வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ இந்தியா தான். ஸோ நம்ம கடைக்கெல்லாம் போகிறப்ப அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணாமல் நாமளே வீட்டில் இருந்து துணி பையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். குப்பை போடுறப்ப குப்பையை மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு பிரித்து போடுங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் உள்ளே வச்ச ஸ்நாக்ஸ் எதுவும் இந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. பிளாஸ்டிக்கை மட்டும் இல்லை, நம்ம எந்த குப்பை போட்டாலும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் இப்போலாம் பிளாஸ்டிக்ஸோட வேஸ்ட்டை வச்சு நிறைய விஷயம் எல்லாருமே பண்ணுறாங்க. புதுசாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் பிளாஸ்டிக்கால் ரோடை வந்துட்டு போடுறாங்க. இந்த விஷயமெல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவும் பிளாஸ்டிக் ஃப்ரீ இந்தியாவாக மாறும். நெகிழி இல்லாத இந்தியா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய பிரச்சனை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏன் பாதுகாக்க வேண்டும்? மக்களின் நல்வாழ்விற்காக. எவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும்? மாசுபடுவதிலிருந்து. ஏன் மாசுபடுகிறது? ஆராய்ந்தேன். மனித இனம் உயிர் வாழ மிக முக்கியமானவை காற்றும் தண்ணீரும் தான் என்பது நாம் அனைவரும் அறிந்துதான் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காற்றையும் தண்ணீரையும் பாதுகாக்க நாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? சரி, பாதுகாக்கத்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை, குறைந்தபட்சம் அவற்றுடன் மாசு கலந்திடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளையாவது மேற்கொண்டிருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. மக்களில் பலர் வசதியாக இருந்தாலும் தூய்மையாக இல்லாததால் தொற்று நோய்களுக்கு ஆளாகிறார்கள். பொது இடங்களில் எச்சில் துப்புதல், மலம் கழித்தல், புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான ஒழுங்கீன செயல்களை செய்து வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒழுங்கீன செயல்களை செய்வதால் அந்த இடத்தில் பல நோய்க்கிருமிகள் உண்டாகி அது மக்களையே பாதிக்கின்றன. தூய்மையாக வைத்துக்கொள்ள பயிற்சி தேவையில்லை, முயற்சிதான் தேவை. சுற்றுச்சூழல் மாசுக்கள். நீர் மாசு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக சுத்திகரிப்பு செய்து வெளியே விடாமல் குளம், குட்டை, ஏரி, ஆறு போன்றவற்றில் கலக்கிறது. இதனால் நீர் மாசடைகிறது. கலராய் ஆடைகளை நெய்துவிட்டு கழிவுகளை ஆற்றில் கலக்கிறோம். நிலம் மாசு. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களை முறையாக சுத்திகரிப்பு செய்து வெளியே விடாமல் அப்படியே நிலத்தினுள் கொட்டுவதால் நிலம் மாசடைகிறது. வேளாண்மையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலம் நச்சுத்தன்மை அடைகிறது. அதனால் உண்ணும் உணவில் கூட பல நோய்கள் உண்டாகிறது. குப்பையில் பிளாஸ்டிக் சரி பாதி தருதே நமக்கு பெரும் வியாதி. காற்று மாசு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, வாகனத்தில் இருந்து வெளியேறும் புகை, குப்பைகளை எரிப்பதனால் அதிலிருந்து வெளியேறும் புகை போன்றவற்றால் காற்று மாசடைகிறது. நச்சுக்காற்றை சுவாசிப்பதன் மூலம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். மாசுக்களை தவிர்க்கும் முறை. நம்மை சுற்றியுள்ள இடத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மரம் வளர்க்க வேண்டும். மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்க வேண்டும். நெகிழி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இயற்கை உரங்கள் மூலம் வேளாண்மையை பெருக்க வேண்டும். இதெல்லாம் புதுமையான வழிகள் அல்ல. இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள்தாம் நாம். சந்திரனில் கால் வைத்த மனிதன் தன் வீட்டுக்கு வெளியே கால் வைக்க தயங்கும் நிலை உருவாகிவிட்டது. இன்றைய உலகம் சந்திக்கும் பெரும் பிரச்சனையாக இருப்பது தொற்று நோய்கள். நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால் தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். நாம் சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்மை அடைவார்கள். மனித வாழ்க்கையே சவாலாகி வரும் இக்காலகட்டத்தில் நாம் விழிப்படைய வேண்டியது அவசியமாகும். மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் குறைவடைந்து வருகிறது. இளம் வயதிலேயே கொடூரமான நோய்கள் வந்து இறக்கவும் நேரிடுகிறது. இதற்கு காரணம் நாம் தவறான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகிறோம். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இயற்கையை இழக்கிறோம். எதிர்கால சந்ததியினருக்கு
பொன் பொருள் சேர்த்து வைப்பதை தவிர்த்துவிட்டு தூய காற்று, சுத்தமான நீர், நல்ல ஒரு இயற்கை சூழலை சேர்த்து வைப்போம். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். As sure as the spring will follow the winter, the prosperity and economic growth will follow the recession. A very warm welcome to everyone. Myself is Kavi Deshini. I am studying class 10, including Matriculation Higher Secondary School, Salem. Here the topic I am going to speak on my innovation for economic growth in India. As per the economist Amartya Sen, the economic growth is one of the aspects of economic development. What is innovation for economic growth in India? As seen from the experiences of developed economics, research and development can foster the growth of present Indian economy. In meeting the growth targets, the essential innovations are in the agriculture, manufacturing, transport, energy, digital governance and medical sectors. There are 7 primary economic issues in India: lower per capita income, huge dependence of population on agriculture, heavy population pressure, the existence of chronic unemployment and underemployment, slow improvement in rate of capital formation, inequality in wealth distribution, poor quality of human capital. How can we solve these economic problems? Under research economics, all economic problems are solved with the help of free price mechanism and controlled price mechanism cooperates with the private sector. Hence, prices are allowed to change as per demand and supply of goods. One spur to greater domestic efficiency is competition. India needs to increase internal competition steadily by reducing traffic and joining free trade agreements judicially. Exports today are import extensive, and India cannot make more in India if trade barriers are high. What are the impacts and rises of the economic growth? There are 5 main benefits of economic growth in India. First, higher incomes. Second, reduced poverty. Third, better education. Fourth, increased life expectancy. Fifth, improved government finances. Impacts on economic growth. Employment affects sustained growth, stimulates job and contributes to lower unemployment rates, which in turn helps to reduce income inequality. What are the rises of these economic growth? First, increase in productivity. Second, increase in flow of goods and services in economy. Consumption rises. Fourth, size of market increases. Fifth, inducement to invest for firms. Economic growth and development. These are innovative ways which I solve the economic growth problems in India. Exploration is the engine that drives innovation. Innovation drives economic growth. So let's all go exploring. Thank you. Thank you for this wonderful opportunity given to me. Thank you. My name is JJ Rishi. I am telling about self-reliant India. I am studying 12th standard in the Little Fleur High Secondary School. Self-reliant India. Atmanirbhar Bharat, which translates to self-reliant India, is a phrase used and popularized by the Prime Minister of India, Narendra Modi, and the Government of India realization to economic development in the country during and after the COVID-19 pandemic. In this context, the term is used as an umbrella concept in relation to making India a bigger and more important part of the global economic, pursuing policies that are efficient, competitive, and resilient, and being self-sustaining and self-generating. The phrase has been used by Modi since 2014 in relation to national security, poverty, and digital India. The first popular mention of this came in the form of Atmanirbhar Bharat Abhiyan or Self-Reliant India mission during the announcement of India COVID-19
pandemic-related economic package on 12 May 2020, October and November 2020. Since May 2020, the phrase has been used across ministries such as the Ministry of Consumers Affairs, Food and to Public Distribution, Ministry of Education and Ministry of Defense in relation to press releases, statements and policies. The phrase has also been used by the government in relation to the 2021 Union Budget of India. The phrase has been used by the former Planning Commission in India. 5-year plan commentators have noted that India has been enacting policies and building institutions that promote self-reliance, and since the day it was created, private companies and their products have also been considered as fine examples of self-reliance in India, such as the Maruti 800 car, Thumbs Up Beverage, Amul, HDFC, the leading IT companies of India, and Bharat Biotech and Serum Institute of India. Bharat Biotech developed India's first indigenous COVID-19 vaccine in a bench to beside journey that took 8 months. Slogan indicated under Atmanirbhar Bharat include vocal, local for global make for our world brain drain to brain gain. Thanking you. This is Anushka from Green Garden Matriculation Higher Secondary School. Now I am going to give a speech about Green and Clean India. Clean India campaign, also known as Swachh Bharat Abhiyan, is a campaign that is aimed at resolving the garbage problems we face in India. In today's economy, garbage is a real threat to the development and prosperity of a nation. Commercialization and industrialization have only made this problem much worse. Green India campaign is a national mission approved by Indian Prime Minister's Council on National Change. The primary agenda of this mission is to combat climate change and its negative repercussions. This goal is fulfilled by planting trees to increase the rates of carbon dioxide sequestration. Essentially, this means the carbon dioxide is absorbed from the atmosphere and stored in the trees, thereby reducing the carbon footprint on our planet. When we look at the broader aspects of these two campaigns, it is understood that they both aim at two mutual goals, making the planet cleaner and more sustainable for future generations. Ever since the Industrial Revolution, our carbon footprint has increased drastically. Carbon dioxide and other exhaust gases from vehicles and industries are greenhouse gases. This means these gases trap the heat from the sun, resulting in the greenhouse effect. Ironically, the greenhouse effect is a natural phenomenon and it is required for life. Consequently, this is bad for the environment as well as humans. It can cause endangered animals to become extinct and imbalance the ecosystem. It can also cause severe climatic consequences, often causing loss of life and damaging to property. To ensure that none of these repercussions occurs, the Clean India campaign was launched by the Prime Minister's Council on Climatic Change. The primary goal of this mission is to increase the quantity and quality of forest areas, which would help with the process of carbon dioxide sequestration. This process absorbs carbon dioxide from the atmosphere and stores it in the trees. It results in the reduction of carbon footprints consequently and the greenhouse effect. The healthy country and a healthy society needs a citizen to be healthy and clean in every business. And for this noble cause, we all have to come together and work together and fulfill this mission. Thank you.
விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. இனிய வணக்கம். காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து, கடைசியில் கடவுளிடமே காசு வேண்டும் என்று கேட்கிறவன்தான் மனிதன். இயற்கையாய் வாழ்ந்த மனிதன் செயற்கையாய் மாறியதால் இன்று இயற்கையாய் துன்பப்படுகிறான். தூய்மை என்பது உலகில் வேண்டும், தூய்மைப்படுத்திட துணிவும் வேண்டும். தூய்மை என்பது உணர்வில் வேண்டும், தூய்மைப்படுத்திட தூண்டுதல் வேண்டும். டெல்லியில் தூய்மை இந்தியா திட்டத்தை மையமாக கொண்டு கையில் துடப்பத்துடன் மோடி படம் போட்ட புதிய நாள்காட்டி ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. நெகிழி பொருட்களின் உபயோகத்தை கண்டிப்பாக குறைத்தாக வேண்டும். ஒரு வருடத்திற்கு இந்தியாவில் மட்டும் சராசரியாக 55 முதல் 65 மில்லியன் டன் குப்பைகள் வந்து சேர்கிறது. அதாவது ஒரு நாளுக்கு 900-200 டன் குப்பைகளும் ஒரு நிமிடத்திற்கு 1 லாரி குப்பையும் வந்து சேர்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருடத்திற்கு 1,50,323 டன் குப்பைகள் வந்து சேர்கிறது. குப்பைகள் அதிகம் சேர்வதன் மூலம் வரும் துர்நாற்றம் பல சுவாச நோய்களுக்கு காரணமாகிறது. அதில் உற்பத்தியாகும் கொசுக்களின் மூலமும் பல நோய்கள் பரவுகின்றன. எல்லா நோய்களையும் விலக்கி வைப்பதற்கான ஒரே வழி தூய்மை. உங்களை சுற்றி தூய்மையை பேணுங்கள். எல்லா இடங்களிலும் தெய்வீகத்தை காணுங்கள். தூய்மை என்பது வளர்ச்சியின் அடையாளம். இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் செய்வோரின் எண்ணிக்கையோ மிக குறைவு. அனைவரும் தொழில்நுட்பத்துறைக்கு சென்றுவிட்டால் பின்பு விவசாயம் செய்வோர் யாருமின்றி உணவிற்கு என்ன செய்வோம்? 2018ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தமாக வெட்டப்பட்டு வரும் மரங்களின் எண்ணிக்கையோ 1,32,429 ஆகும். இந்தியாவின் வனப்பகுதி அடர்த்தி விகிதம் 10.6%. அதில் வெட்டப்பட்டு வரும் விகிதம் 30%. அரை அடி தோண்டி செடி நட்டிருந்தால் இன்று 1000 அடி தோண்டி போர் போட அவசியம் வந்திருக்காது. 10 லிட்டர் மழைநீர் 6 அடி ஆழம் சென்ற பிறகே 1 லிட்டர் குடிநீராக கிடைக்கிறது. அண்டை மாநிலங்களிடம் நீருக்காக போராடும் தோழர்களே, அனைவரும் வீட்டிற்கோர் மரம் நடுங்கள். நாளை உங்கள் பிள்ளைகள் போராடாமல் இருக்க. மரம் மனிதனுக்கு கிடைத்த மகத்தான வரம். உயிர் வரம் தருவது தாவரம் மட்டுமே. மரங்களை வளர்க்கும் மனங்களை வளர்ப்போம். நன்றி.